அப்போ அந்த கண்ணு அப்படி இங்கே கொண்டு மூட. நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, மாப்பிள்ள பிரவீன் வீட்டுல தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து அவன் வந்து வேஷம் கட்ட போறான். இன்னைக்கு நைட்டு தான் குலசைக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டு நாளைக்கு தான் அங்க வந்து அந்த குலசை திருவிழா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும். இந்த நைட்டு ஆரம்பிக்கும். இப்பவே எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பி வேஷம் எல்லாம் கட்டி பேருவாங்க. இப்போ வேஷம் கட்டுறான். அந்த வேஷம் கட்டுற வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வேஷம் எப்பெல்லாம் கட்டுறான். இது வந்து கருங்காலி வேஷம் கட்டுறான் மாப்பிள்ள. போய் பார்க்கலாம். மையான களியா? கருங்கலியா? சரி மக்களே, கருங்காலி இல்ல மையான காளி வேஷம் கட்டுறான். சாமி கும்பிட்டு இருக்கான். அடுத்து வந்து வேஷம் கட்ட வேண்டியதான். மயான காலினியே நிறைய பேர் ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்கண்ணே. ஆனா கருப்பு கலர்ல இருக்கும் மயான காலி. அவங்க எவனையும் காணும் பாலாக்கிலாம். அவன் வேஷம் போட மாட்டாங்க, மாலை மட்டும் தான். கன்ஃபார்மா இல்ல நீயே சொல்றியா? வேஷம் கட்டணும் அடுத்தது நானும் அப்படின்னா. நீ இதை இறுக்கி கட்டு. ஒத்தலேஸ் ஒத்தலேஸ் சொல்றான். ஒரு கையை வச்சுட்டு ஒண்ணு மட்டும் மாட்டேங்குது. ரொம்ப வந்து காலோடு இது போன வருஷம் உள்ள தடையா இல்ல இப்ப உள்ளதா? போன வருஷம் கடந்து கிரீடத்தோட இருக்கு. சரிதா? இல்ல கரப்பாம்பூச்சி ஓடுதுல. ஓடிட்டா இல்ல கைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா? இருக்கேன். கரப்பாம்பூச்சி இல்ல போயிருக்கும். கரப்பாம்பூச்சி இருக்கா? சரி கடைசியா ஒரு போடு போட்டு பாப்போம். கைதானா? இது இப்ப கட்டுறது எப்ப கழட்டுவ? நைட்டு. இதுனா இது எப்போ அங்க இது நடக்கும்? நைட்டா? அங்க நாங்க காலையிலே போய் காலையில இறங்கிடுவோம்.
இல்ல அங்க இந்த இதுகள்லாம் நடக்கிறது எப்ப நடக்கும்னு கேட்க. சூழல பாருங்க, நாளைக்கு நாளைக்கு நைட்டு, மறுபடியும் நாளைக்கு நைட்டு வேஷம் கட்டுவீங்க இல்ல? நைட்டு கட்டி போறோம்ல, போயிட்டு விடிய காலம் அங்க போறோம்ல, ஆமா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே இறங்கிடும். வேஷம் கட்டி அப்படியே வேஷம் எல்லாம் காலைல கட்டி அப்படியே இறங்கிடும். காலையில இந்த வேஷம் கட்டுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முடிக்கிறவங்க எல்லாம் அந்த வேஷத்தை ஃபுல்லா கடல்ல இது போட்டுருவாங்க. முடிக்கிறவங்க கடல்ல முடிக்கிறவங்க நீங்க காலைல எடுத்து நாங்க திருப்பி கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து கடற்கரையே போவோம். அதுக்கு அடுத்த நாள் இருப்பீங்களா? இல்ல அடுத்த நாள் காப்பு வெட்டுற வரைக்கும் இருப்போம். இருந்துதான் வருவீங்க. அடுத்த நாள் ஃபுல்லா தசரால இருந்துதான் வருவீங்க. ஆனா வேஷம் கட்டுற நைட்டோட முடிஞ்சிடும். காலையில வரும் ஒரு மாதிரி நாங்க அந்த கூட்டாள டைம்ல இறங்கி பொங்கலால கூட்டு போறோங்களா, சண்டைன்னா வந்துடக்கூடாது, சீக்கிரம் போயிட்டு. இப்ப என்னது போன தடவை வேற ஏதாவது அதே தானே மையதான் ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கேன். நேரத்து வேஷம் மேல அப்படியே கலந்து வச்சிருந்தேன். புது போட்டு தைப்பான். 3 நாள் ஆகும். போயிட்டு வந்து இருக்கலாம் செய்யும். ரொம்ப தைச்சு குளிச்சா காய்ச்சல் வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் போல தைச்சு குளிக்கிறாங்க. எல்லாரும் பேஸ்ட் அடிக்காங்க. அது தொடச்ச மாதிரி மூக்கு இருந்தது. தொடச்சன பேர் இருக்குதா? நம்ம உடம்பு முக்கியம் அடிக்கும். நம்ம எங்கேயாவது வீட்டு தண்ணி குடிப்பாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்களா, குடிச்ச உடனே என்ன இது கடகடம் வேக்க ஆரம்பிச்சது, வேற அது இது நிக்குதுன்னு இது அது வார்டு நிற்கும். அதுக்கு முன்னாடி வேண்டாமா? முன்னாடி சொல்லிருக்கோம். அடுத்த வருஷம் வேஷம் கட்டுறியாமே? இல்ல ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆமா, வருஷம் அடுத்து நம்ம கட்டினா சொல்லிட்டே இருப்பான். அது கருப்பாயிட்டு போறா. கண்டகரியன் எது ஃபுல்லாக்குன்னு தெரியாம மூக்குத்தியா? அதான் காலில் பாம்பு மாட்டுறான் அப்படின்னு. காலில் பாம்பு மாட்டுறாப்புல சாமி. நீ நினைக்கிற மாதிரி இவன் பேச மாட்டான் அப்படின்னு கலாய்க்கிறதே இப்படியா இருக்கான். கஷ்டப்பட்டு வேஷம் கட்டிட்டு இருக்கானா, இதெல்லாம் பேசுறியாப்பா என்னப்பா நீ? என்ன பல ஒரு காலில் ஒரு பாம்பை கட்டி விடலாம்ல. என்ன சும்மா நின்று டக்குங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஏன் போட்டுருவோம், எதுவும் தூக்கி கொடுக்கறது இது பண்றது. இதெல்லாம் கேப்பு தெரியுதுல, அதெல்லாம் தாயம்பூச்சி இருக்கு மண்டையில கேப்பு தெரியுது. என்ன தூக்கம் காலத்துல இது போடல. வீடு கதவு ஏதோ வசதி போடுவேன், 3 நாள் தொடர்ந்து முடிக்குவான். ரெடி பண்ணிட்டேன், ரெடியா இருக்கா? சரி, நீ ஏன் கூட மெசேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன போடுற கூட தெரிய முடியுது. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட சொல்றான், என்ன நீ கை கட்டலையா அப்படின்னு கேட்டான். வேஷம் போட்டுதான் கண்டுபிடிச்சாங்களா? அது சின்ன பிள்ளைங்க எங்க போனாலும் அன்னைக்கு ஒரு ஏரியால அந்த ஏரியால ஹைப்பர் மார்க்கெட் பக்கத்துல ஒரு தெருக்கு போனோம். சேர்ந்துட்டு நீங்க ஆடுறதுல சூப்பரா இருக்கும், நான் பார்ப்பேன். வேஷம் கட்டி இருந்தா கண்டுபிடிச்சிடறேன். ஏன்னா
எல்லாம் நல்ல தெளிவா பாக்குறேன். செட் ஆளுக்கு யாரா பார்த்தோன்னா தெரிஞ்சு இவங்க இந்த செட்ல இருப்பாங்க. வீட புகுந்து உள்ள போறாங்க. இல்ல இப்ப இல்ல. கவிசை விட்டு போட்டு ஆடாத விட்டு 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 வச்சிடலாம். லைட்டா இருக்கும்ல. எங்க இருக்குது இல்லையா? சும்மா ஏதாவது சைடு கிழிக்க வேண்டியதானே. இது நீ தான் வைக்கணும். உங்களை மட்டும் தான் அழுக்காக இருக்கு. லைட்டா இப்போ நம்ம முன்னாடி சொல்லி இது சம்பவம் நடந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இதே சம்பவம் இப்படியே சொல்லி இதை நான் கையில வச்ச மாதிரிக்கே ஃபீல் ஆகுது. தேஜாவா நீ சொல்ற கை அழுக்கா இருக்குன்னு, இதே மாதிரி நீ உன் கையை கட்டுற அழுக்கா இருக்கு. இது அப்படியே இந்த சம்பவம் நடந்து ஓட்டையை போட்டு உள்ள அடுத்து மூக்கையும் ஓட்டை போடலாம். ஏழை இன்னும் புத்த கஷ்டமா இருக்குல்ல. ஒரு கம்பு ஊத்தி வச்சுட்டு லைட்டா மூக்கு ஓட்ட மூடிடும். ஒவ்வொரு டைம் குத்திக்கிட்டே இருப்பியா மூக்க? ஒவ்வொரு வருஷமும் குத்தணும். சின்ன ஒரு இது வச்சு கொடுவேன், வேப்பங்குச்சி. டெய்லி வருஷம் ஃபுல்லா வேப்பங்குச்சி வச்சுட்டா வச்சுத்துவேன். குழம்பு அப்புறம் வேப்பங்குச்ச வருஷம் ஃபுல்லா வச்சுட்டு சுத்துவானா? சுத்துவான். சரி பார்க்கணுமா? சரி வரும் நல்ல. இப்போ அந்த கண்ணை அப்படி இங்கே கொண்டு மூடாத. அங்கே பேர் இருவார் மேலே பேர் இங்கிட்டு பேர் கீழே இங்கிட்டு பேர் இங்கிட்டு அப்படி மெதுவாக மூடு. கண்ணை தோற அவ்வளோதான். வீடியோ பார்த்தோமா சட்டு முடிச்சோமா. இங்கிட்டு பாரு, இங்கிட்டு கீழே கீழே மேலே பாரு, இங்கிட்டு இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு பாரு, கீழே மேலே கீழே இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு அப்படியே மெதுவாக மூடு. தர செட் ஆகிட்டா முடிஞ்சு. வெற்றி. போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல. போன டைம் பயங்கரமா வச்சு எடுத்து எடுத்து கதறிட்டு இருந்துச்சு. இதை பத்தி நீங்களும் இந்த மாதிரி வேஷம் கட்டுற லென்ஸ் வச்சீங்கன்னா ஈஸியா வச்சிருங்க. 2 கண்ணிலையுமா பழக்கு வைக்க முடியுது. சொல்றாங்க லக்குண்டா பத்தியா சட்டுன்னு.
அவங்க போட்டுட்டு வந்துட்டானா? ரைட்டா போதும்ல. சின்ன கம்பு மட்டும் எடுத்துடா, பெரிய கம்பு போட்டோ எடுத்துட்டு உள்ள எடுத்துரும். வளைஞ்சு கொடுத்துரு. எடுக்குமா? போயிட்டு போ போ. கதை பூட்டிட வேண்டியதானே மக்களே. நம்ம வந்து என்ன செட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ செட்டில் எல்லாருமே வந்து வேஷம் கட்டிட்டாங்க. கொட்டும் வந்து அடிக்க போகிறாங்க. உள்ள எல்லாரும் வேஷம் கட்டினா என்னென்ன கட்டியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ அழகுமுத்தார் தசரா குழுவோட செட்டு. இந்த டைம் கொஞ்சம் வேஷம் அதிகம்ண்ணே டைமோட.
வேஷம். என்ன வேஷம் மட்டும் சொல்லிடுங்க. பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கோம். என்ன வேஷம் போட்டுருக்கு மட்டும் இந்த மைக்கில் சொல்லிடலாமா? குண்டசாமி வேஷம். நீங்க போட்டிருக்க வேஷம் என்னன்னு மட்டும் மைக்கில் சொல்லுங்க. தாடக வேஷம். காளிக்கு துணையா இருக்கு. நீங்க போட்டிருக்க வேஷம் மட்டும் என்னன்னு மைக்கில் இதில் சொல்லிடுங்க. கருங்காலி போட்டிருக்க வேஷம் என்ன வேஷம் மட்டும் அதில் நான் போட்டிருக்கேன் சடமாரி. 3 வருஷமா, நான் 5 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வேண்டுதல், அதனால நான் போட்டு இன்ன வர முத்தாரம் கோயிலுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அம்மன் வேஷம். அது போக பாத்தீங்கன்னா கிருஷ்ண வேஷம், அப்புறம் தலைமகாளி எல்லா வேஷம் பார்த்துருப்பீங்க. வீடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இவங்க இங்க பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா தெருவும் இந்த இவங்க வீடு எல்லாம் இந்த வேஷம் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போவாங்க. அப்படியே அந்த செட் அடிச்சு அந்த வேஷம் கட்டினவங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் சுத்தி போயிட்டு அப்புறம் வேன் பிடிச்சி வந்து குலசிக்கு போயிருவாங்க. இந்த 2025 வருஷத்தோட வேஷம் கட்டுதல் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் நம்மளால போக முடியல ஒரு சில காரணங்களால. அடுத்த வருஷம் முடிஞ்சா பார்ப்போம். போய் அங்க போய் எடுக்கிறேன். சரியா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ தட்டிக்கோங்க. டாடா பாய். உங்க கருத்தெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.